என்னப்பா? சரி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் கூட விசேஷமாய் தேவன் நமக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை நமக்கு ஆண்டு கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை நாம் தியானித்து நாம் செபிக்க போகிறோம். அதுல தலைப்புல கூட நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். என்ன அப்படின்னா, குடும்பம் இயேசுவால் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை நேசிக்கிறபடினால ஆண்டு கொடுக்கிற ஒரு தலைப்பு. முதல்ல ஃபேஸ்புக்ல லைவ்ல பார்க்கிறவங்க, யூடியூப்ல பார்க்கிறவர்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நாங்கள் செஞ்சேரி வீட்டின் சார்பாக வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கிருபையும் சமாதானமும் என்னைக்கு உங்க கூடார வாசல்ல இருப்பதாக. கர்த்தர் உங்களை பெரிதாய் ஆசீர்வதிப்பாராக. நாளிலும் கூட நல்ல ஆராதனை செய்ய, இந்த எழுப்புதல் உபவாச ஜெபத்துல நல்ல ஆராதனை நம்ம கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். அது மாத்திரமில்ல, ஜெப குறிப்பு, அருமையான ஜெப குறிப்புகளை பாரத்தோடு தேவன் நமக்கு நடத்தி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம ஜெபித்ததுக்கு பதில் உண்டு. அல்லேலூயா, பதில் உண்டு. கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ ரொம்ப நேரம் அல்ல, சுருக்கமா ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானித்து நாம் செபித்து வீட்டுக்கு கடந்து போக போறோம் ஆசீர்வாதத்தோடு கூட. என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னா, கர்த்தர் நம்முடைய வீட்டை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதுதான் இன்னைக்கு இந்த எழுப்புதல் உபவாச ஜெபத்துல தேவன் உங்களுக்கும் எனக்கும் தருகிற ஒரு தலைப்பு, குடும்பம் இயேசுவால் ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு ஒரு வேளை என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படலையே, என் குடும்பம் சமாதானத்தை பார்க்கலையே, என் குடும்பத்துல பெரிய பிரச்சனையா ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் நினைக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே, என் மகளே, இன்னைக்கு உனக்கு தான் அந்த வசனம். உன்னுடைய குடும்பத்தை நான் கட்டி எழுப்பி ஆசீர்வதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு சில பேர் சொல்லுவாங்க, என்னன்னா, நல்லா வாழ்ந்த குடும்பம், நல்ல சமாதானத்தோடு இருந்த குடும்பம், ஆனா இப்ப என் குடும்பம் சமாதானம் இல்லை, வாழ்வும் சரியா இல்லை, ரொம்ப இடுக்கல்ல இருக்கிறோம்னு சொல்லி நிக்கிறீங்களா? ஏசப்பா சொல்றாரு, நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். இந்த வசனத்தை கேட்கும் போது அந்த ஆசீர்வாதங்கள் உண்டாகும். எப்படி ஆசீர்வதிப்பார்னா, நீங்க வசனத்தை செவி கொடுத்து கேட்கணும். செவி கொடுத்து கேட்டு அவரை கனம் பண்ணுகிற வகையில வசனத்தை நீங்க விசுவாசிக்க வேண்டும், நம்பணும். எனக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு சொல்லி. அப்ப நம்பும் போது ஏசப்பா உங்களுக்கு கிரியை செய்வாரு. அல்லேலூயா. சரி, எடுத்தவங்க வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5வது வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இன்னைக்கு குடும்பத்துக்காக பாரத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளை நோக்கி, இந்த வீடியோவில் லைவ்ல பார்க்கிறவர்களை நோக்கி ஆண்டவர் சொல்றாரு, காரியம் அவராலே வாய்க்கும், குடும்பம் அவரால் ஆசீர்வதிக்கப்படும், உங்க பிசினஸ் அவராலே வாய்க்கப்படும், ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு நிறைய பேரு காரியத்துக்காக ஒவ்வொருத்தருடைய காலையும் கையும் பிடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. ஒரு காரியம் நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கவுன்சிலர் போய் பார்க்கலாமா, பிரசிடென்ட போய் பார்க்கலாமா, எம்எல்ஏ போய் பார்க்கலாமா, இந்த காரியம் அப்படியே நின்று கிடக்குது அப்படின்னு சொல்லி. ஆனா யாருக்குமே ஒரு சீக்ரெட் ஒண்ணு தெரியல. என்ன தெரியுமா? 1 யோவான் 4:4 இப்படியாய் சொல்லுகிறது, உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அந்த பெரியவரை பார்க்கணுங்கிறதே நம்ம மறந்து போயிடுறோம். ஆமாவா இல்லைங்களா? அதுதான் உண்மை. இந்த பெரியவரை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, பெரியவர்கிட்ட நம்ம விழுந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அவர் பார்த்து கொள்ளுவார். என வசனம் சொல்லுது, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்முடைய காரியம் சிறுசோ பெருசோ என்ன செய்வாரு? அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அந்த காரியம் தடைகளை விலக்குவார், தாமதங்களை மாற்றுவார். அப்ப நீங்க தெரிந்து கொள்ளுங்க, அவர் பெரியவர். இயேசு நம்ம கூட இருக்கிறார். இந்த எம்எல்ஏ உருவாக்கின ஒருத்தர் இருக்கிறார். ஆமாவா இல்லைங்களா? சிஎம் பிரைம் மினிஸ்டரை உருவாக்கினதும் ஒருத்தர் இருக்கிறார். டாக்டர் உருவாக்கினவரும் ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய பெயர் தான் நமக்கு தெரிந்தது, இயேசு கிறிஸ்து. மற்றவங்க என்ன சொன்னாலும் நமக்கு தெரியும், அவர் நமக்காக உயிரோடு கூட இருக்கிறார், சிலுவையில் அறையப்பட்டு. அப்படிப்பட்ட ஆண்டவரை நோக்கி நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். அவர்கிட்ட பேசினா போதும், அவர்கிட்ட உண்மையா நம்ம நம்பிக்கையா சொன்னா போதும், அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்ப காரியத்தை வாய்க்கப்படணும்னு நம்ம என்ன செய்யணும்? 2 டிமாண்ட் வச்சிருக்கிறார். அதே வசனத்துல பாருங்க, அந்த முதல் வரி, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. அதாவது சரண்டர் பண்ணு, உன் வழியை என்கிட்ட கொடு, நீ வேற எங்கேயும் போகாத. நான் சொன்னது போல நான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு சில நாள் நான் மறுபடியும் இந்த காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். என்னன்னா, என்னுடைய திருமண காரியத்துக்காக அநேக தேவைகள் தேவைப்பட்டுச்சு. பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாரு. இது ரெண்டுமே ரொம்ப கடினமான வேலை. ஆமாவா இல்லைங்களா?
எத்தனை கஷ்டம். எஸ், கட்ட விடுறாங்களா, எத்தனை தடை. தடைக்கு உட்கார்ந்து உபவாசம் பண்ணி ஜெபிச்சு அடுத்த செகண்ட் வருஷக்கணக்கா இருந்த தடை கர்த்தர் நீக்கினார். நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்து நடத்திக்கிட்டே இருக்கிறார். அப்ப என்னைக்குமே உங்க வீட்டுல உபவாச ஜெபம் ரொம்ப அவசியம். ஒரு குடும்பத்தை பலப்படுத்தும். அந்த காரியம் கட்டுகளை உடைக்கும். கட்டுடைக்க நீங்க அங்க இங்கன்னு போறது மாத்திரம் இல்லாம உங்க வீட்டுல நீங்க உபவாசிக்கணும். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஸ்தானத்துக்கு நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்ப அவர் இறங்கி வந்துட்டாருன்னா இருளுக்கு அங்க இடம் இல்லை, வெளிச்சம் வந்துடும். அப்ப பாருங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நான் இப்படிதான் ஓடுனேன். கல்யாணம் அப்படின்னோடனே பெரிய செலவு. பெண் வீட்டாரும் நாங்களும் உட்காந்து பேசிட்டோம். என்னன்னா, நீங்க பாதி நாங்க பாதி அப்படின்னு சொல்லி பேசிட்டோம். ஆனா அந்த பாதி கூட எங்கிட்ட இல்லை. குறைஞ்சது ஒரு 3 லட்சமாவது கையில வேணும் இல்லைங்களா? அட்லீஸ்ட் ஒரு 2 இல்லை 3 லட்சம் கையில கண்டிப்பா வேணும் அந்த நாட்கள்ல. அது இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எஸ்டிமேஷன்லாம் பார்த்தா எகிருது. என்னன்னா, இவங்க தகப்பனார் பெண் வீட்டார் சொல்றாரு, தகப்பனார் சொல்றாங்க 100 கிலோ சிக்கன், 100 கிலோ மட்டன், சீரக சம்பா அரிசி 100 கிலோ. அதாவது முதல் நாள் இரவு நிச்சயதார்த்தம், அடுத்த நாள் காலையில கல்யாணம், மதியம் எல்லாத்துக்கும் உணவு. அப்போ காலையில செக்ஷனும் கொஞ்சம் டிஃபன் பண்ணணும் வந்திருக்கிறவங்களுக்கு, நைட்டும் பண்ணணும் நிச்சயதார்த்தத்துக்கு டிஃபன், அடுத்த நாளும். அதாவது 3 வேளையும் நாங்க பார்க்கணும். 3 வேளை சமையல்னாலே எகிரிரு இல்லைங்களா? மண்டபம் பெரிய மண்டபம். ஒரு நாள் 24 மணி நேரம் வாடகையே அன்னைக்கே 2018லயே அந்த மண்டபத்தினுடைய வாடகை நான் இன்னும் மறக்கல. இந்த ஸ்லிப்பை இன்னும் நான் வச்சிருக்கிறேன். 85,000 ரூபாய் 24 ஹவர்ஸுக்கு 85,000 அன்னைக்கு 2018. நான் சொல்றது ஒரு 8-6 வருஷத்துக்கு முன்பாக. இப்படிப்பட்ட மண்டபத்தை சூஸ் பண்ணிட்டாங்க. நான் சின்ன மண்டபம் தான் பார்த்தேன். ஆனா பெண்ணுடைய வீட்டாருடைய தகப்பனார் பெரிய பெரிய மண்டபத்தை சூஸ் பண்ணி தட்டாப்புடான்னு இது எங்கிட்ட இருக்குன்னு நினைச்சிட்டாங்கன்னு தெரியல. ஆனா ஒண்ணுமே இல்லாம இருந்தேன், விசுவாசத்துல இருந்து கொண்டிருந்தேன். என்கிட்ட ஒண்ணுமே இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி. ஆனா அந்த மண்டபம் புக் பண்ணியாச்சு. சமையலுக்கு பெரிய ஒரு ஆட்களை, நல்ல பிரியாணிக்கு நல்லா இப்போவும் சொல்லுவாங்க, பயங்கர டேஸ்டா இருந்தது பாஸ்டர் உங்களுடைய கல்யாண பிரியாணி. நாங்க சாப்பிடவே இல்லை 2 பேர், எங்களுக்கு பிரியாணி இல்லை. 1000 பேர்த்துக்கு மேல தேவன் கொண்டு வந்தார். அத்தனை சென்னை கூட்டங்கள், நிறைய ஏழைக தூக்குச்சட்டியில வாங்கிட்டு போக கர்த்தர் கிருபை தந்தார். ஜாம் நடத்தினார். நான் மறக்கவே இல்லை. இந்த பிச்சைக்காரனை தேவன் ஆசீர்வதித்தார். இது எப்படி இந்த ஆசீர்வாதம் உண்டாச்சு அப்படின்னா, ஒண்ணுமே இல்லை. நான் இதை கேள்விப்பட்டோன்னே மண்டபத்துடைய ரேட்டையும் 100 மட்டன் 100 சிக்கன் அப்படின்னு என்ன வேணும். நான் இன்னைக்கெல்லாம் மட்டன் எகிரிச்சு. அன்னைக்கும் ஒரு அளவுக்கு குறையவெல்லாம் இல்லை, ஏறக்குறைய இருந்தது. என்ன பண்றேன்னு தெரியல. நானும் என்னுடைய தகப்பனாரும் அங்கேயும் இங்கேயும் போறோம். என்னடா ஒண்ணுமே இல்லை, இப்படி பயங்கரமா போட்டு வச்சுட்டாங்க எஸ்டிமேஷன். என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம் ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் நான் போக, ஒரு பக்கம் எங்க அப்பா போக, சொந்தக்காரங்க கிட்ட அதை இதுன்னு சொல்லி எதோ கேட்க, ஒண்ணுமே நடக்கலைங்க. காரியம் ஒண்ணுமே அசையல. அப்படியே மரணம் மாதிரி நின்றுட்டு இருக்குது. ஒரு காத்து இருந்தா தானே அசைவு வரும். எங்கேயாச்சும் காத்தடிக்குதா? இப்போ லைட்டா வெப்ப காத்தடிக்கும், சீக்கிரம் அந்த காத்தும் குறைஞ்சிரும் இல்லைங்களா? ஏப்ரல் மேங்கிற போது ஒரு காத்து கூட நம்ம பார்க்க முடியாது, எல்லாம் அப்படியே வெந்து புழுங்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி என்னுடைய கல்யாண காரியத்துல நானா எடுத்து வைக்கிற முயற்சியில ஒரு காத்த கூட பார்க்கல. கடைசியில ஆண்டவர் ஒரு நாள் பேசினாரு, நீ எங்கெங்கயோ போறிய, நீ யாரையோ பார்த்து அலையிறிய, என்கிட்ட வந்தா ஏன் நீ அப்படின்னு. ஆண்டவரே மன்னிச்சிருங்கப்பா, என்ன செய்யணும்? குடும்பமா உபவாசம் பண்ணு. இதுதான் சொன்னார் ஆண்டவர். குடும்பமா நீங்க உபவாசம் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ என்னுடைய தாயாரும் என்னுடைய பெரியமாவும் உயிரோடு இருக்கிறாங்க. அப்பா, நானு, அம்மா, பெரியம்மா 4 பேரும் தண்ணி கூட குடிக்கல. தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தோம். சொன்னோம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் எங்களுக்கு யாருமே இல்லைப்பா, எங்களுக்கு ஒருத்தரும் இல்லை, எங்களுக்கு எந்த ஒரு சோர்ஸ், அதாவது தோட்டம், காடு, வீடு எதுவும் கிடையாது. இப்படி எஸ்டிமேஷன் போட்டிருக்கிறாங்க, என்ன செய்யறனே தெரியல. ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கண்ணீரோட ஆண்டவரை தேடினோம். 2 மணி நேரம் தேவ சமூகத்துல கதறி அழுது செபித்தோம். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு தேவைகளை அவரே கொண்டு வந்து சேர்த்தார். அதுக்கப்புறம் நான் எங்கேயுமே போகல, யாருக்கிட்டையும் எதையுமே நான் கேட்கல. கர்த்தர் எப்படி, இப்பவும் நான் சொல்றேன், எப்படி முடிஞ்சதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. கர்த்தருக்கு பொதுவா நான் சொல்லுகிறேன், சத்தியம் சொல்லக்கூடாது, ஆமேன். ஆனா தேவனுக்கு பொதுவா நான் சொல்லுகிறேன், என் திருமண தேவைகள் எப்படி முடிஞ்சதுன்னே தெரியல. கொள்ள கூட்டம். இப்போவும் அந்த வீடியோவும் போட்டோவும் பார்த்தா அத்தனை கூட்டம், 3 வேளை சாப்பாடு. எப்படி நடந்தது? அவ்வளவு பெரிய மண்டபம், எப்படி சாத்தியம்? ஒண்ணுமே எனக்கு புரியல. யாரு கொடுத்தா, யார் செஞ்சா, எதுவுமே தெரியல. பிரம்மாண்டமாய் தேவன் நடத்தினார்.
சபையில கல்யாணம் முடிச்சுட்டு மண்டபத்துக்கு வந்தாச்சு. மண்டபத்துக்கு வந்தோடனே மணவரை ரூமுக்கு போறேன், மணவாளனுடைய ரூமுக்கு போறேன், மாப்பிள்ளை ரூமுக்கு போய் நீங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க அப்படின்னாங்க. கூட ஒருத்தர் வந்தாங்க. நான் சொன்னேன் வெளியவே நில்லுங்க ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு. உள்ள போயிட்டு அந்த மாலை கழுத்தோடைய ஷூவை கழட்டி வச்சு இடத்துல நிலத்துல முழங்கால் படிட்டு நான் கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ண ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இது உம்மால் உண்டான பிச்சப்பா. ஏன்னா அவ்வளோ பெரிய மண்டபம் எங்க ஊர்ல, இந்த மண்டபம் அவ்வளோ பெருசு. அந்த மண்டபத்தை நான் கனவுல கூட எதிர்பார்த்ததில்லை. அவ்வளோ பெரிய உணவை நான் எதிர்பார்த்ததில்லை. மளிகை கடையில நாங்க ஆர்டர் கொடுக்குறோம், கிட்டத்தட்ட 50,000 ரூபாய்க்கு மேல வருது அந்த பொருள். நான் தான் ஆர்டர் கொடுக்குறேன், என்னை யாருன்னே தெரியாது. அந்த மளிகை கடைக்கார அண்ணாச்சி சொல்றாரு, தம்பி நீங்க எடுத்துட்டு போங்க, 3 நாள் கழிச்சு, நீங்க அவசரம் இல்லை, கல்யாணம் முடிச்சு 2-3 நாள் கழிச்சு நீங்க செட்டில்மெண்ட் கொண்டு வாங்க, மீதி பொருள் இருந்தா கொண்டு வாங்க எடுத்துக்கலாம். இன்னைக்கு அந்த ஐயாவை நான் மறக்கவில்லை. உயிரோடு இருக்கிறாருன்னு தெரியல. தேவன் மனுஷர்களை எழுப்பி கொடுத்தார். என்னைக்குமே ஒண்ணு தெரிந்து கொள்ளுங்க, அப்படி இப்படி இப்படின்னு ஓடுறதுனால எதையும் நீங்க சம்பாதிக்க முடியாது. முழங்கால் படியிட வேண்டும். இப்போ உண்மையை சொல்றேன், நான் பொய் சொல்லல. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, என்ன யாருன்னு அவருக்கு தெரியாது. ஆனா அவர் சொல்றாரு 3 நாள் கழிச்சு நீங்க செட்டில்மெண்ட் கொடுங்க. இந்த காலத்துல 50,000 ரூபாய் பொருளை சும்மா கொடுத்துருவாங்களா? எடுத்து 50,000க்கு மேல வருங்க அந்த பொருள். கணக்கே போடல, எழுதி வச்சு லிஸ்ட் கொடுத்துட்டீங்களா, நாங்க வண்டியில் அனுப்பிடுறோம். வண்டியும் ஃப்ரீ. அவ்வளவு பெரிய வண்டி உள்ள வந்து இறங்குச்சு, ஃப்ரீ. கர்த்தர் எல்லாமே பார்த்துக்கலாம், கடைசி பார்த்துக்கலாம். ஐஸ்கிரீம் காரர் வந்து கடைசி பார்த்துக்கலாம், வாட்டர் பாட்டில் காரங்க வந்து கடைசி பார்த்துக்கலாம். ஒன்றிலும் குறைய வைக்கல என் தேவன். மட்டன் கறி கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கடைசியில பார்த்துக்கலாம். மணவர டெக்கரேஷன் கடைசியில பார்த்துக்கலாம். பா, என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியல. தேவன் இவ்வளவு செய்வாரா உபவாச ஜெபத்திற்கு? நான் அனுபவிச்சு கர்த்தருடைய சொத்துல கண்ணீர் வெடிச்சு நன்றி செலுத்தினேன் அன்னைக்கு. அதுக்கப்புறம் தான் ஷூ போட்டுட்டு நான் ரிசப்ஷன்ல போய் நின்னேன். நான் இதைய சொல்றேன்னா, உங்களுக்கு தெரியல அவர் யாருன்னு சொல்லி. ஏசப்பா யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க முக்கியத்துவம் ஆண்டவர் கொடுப்பீங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். ஒண்ணுமில்ல, மனுஷர்களே அப்படிதான். உங்களை மதிச்சு கூப்பிடலைன்னா நீங்க ஏதாவது செய்வீங்களா? அப்ப எவ்வளவு மதிப்பு கொடுக்கணும் ஏசப்பாக்கு? மதிப்பு அப்படின்னு என்ன தெரியுங்களா? முதலிடம் ஏசப்பாக்கு கொடுக்கணும் உங்க வாழ்க்கையில. நீங்கள் முதலிடத்தை ஆண்டவர் கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு முதலிடத்தை சமுதாயத்தில் கொடுப்பார். இன்னைக்கு வரையிலும் நான் எங்கேயும் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு இருக்கேன் அப்படின்னா ஒரே ஒரு காரணம், என் ஏசப்பா மட்டும்தான். குடும்பத்தை வெக்கப்படுத்த விடல, என்னை வெக்கப்படுத்த விடல. அதுதான் ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய காரியங்களை என்கிட்ட ஒப்புவி. 2வது, என் மேல நீ நம்பிக்கையாயிரு, காரியம் அவரால வாய்க்கும். நீங்க நல்லா தயவு செஞ்சு புரிஞ்சு கொண்டு நீங்க செயல்பட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, 2 சாமுவேல் 7:29 வாசி கேட்கலாம். கர்த்தர் எப்படி உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறார்? 1, உபவாச ஜெபத்துல ஆசீர்வதிக்க போறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். 2வது பாயிண்ட் 2 சாமுவேல் 7:29. 29 கடைசி வசனம். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. கர்த்தர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்க வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு நிறைய பேரு வீட்டுல ஆசீர்வாதம் இல்லை. இன்னைக்கு நிறைய டீச்சர்ஸ் மாருங்க பாத்தீங்கன்னா பிள்ளைங்க கிட்ட பயங்கரமா கோவப்படுறாங்க, எரிச்சல் அடைகிறாங்க, அடிச்சிடுவாங்க. அடிச்சுட்டு ஏன் அடிச்சோங்கிறது தெரியாம உட்கார்ந்து இருக்கிற டீச்சர்ஸ் மார்களை நான் பார்த்துருக்கிறேன். ஐயோ, அடிச்சு இந்த பிள்ளை மயங்கிருச்சே, எதனால இவ்வளவு கோபம் வந்தது எனக்கு, அப்புறம் யோசனை பண்ணுவாங்க. இப்போ கேள்விப்பட்டிருக்கீங்களா நிறைய இடங்கள்ல? எதனால தெரியுமா? குடும்பத்துல பிரச்சனை, வீட்டுல மனைவிட்ட எதுவும் செய்ய முடியல. அல்லேலூயா, ஆமாவா இல்லைங்களா? ஒத்துக்க மாட்டீங்களா? வீட்டுல மனைவிமார்கிட்ட ஒரு சில பேர்னால பேசவே முடியாது. பேசாம தொண்டை கடிச்சிட்டு வந்துட்டு வெளியில தான் அந்த கோபத்தை காமிப்பாங்க. வீட்டுல ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது, சமாதான குறை வரும்போது, பிசினஸ்ல அந்த தாக்கம் வரும், வேலையில அந்த தாக்கம் வரும். இன்னைக்கு நிறைய ஆசிரியர்களுக்குள்ள அந்த பிரச்சனை இருக்குது, என்னால சொல்ல முடியும். நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன். மருத்துவர்களுக்குள்ள அந்த பிரச்சனை இருக்கு, வேலை செய்கிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. ஒண்ணும் இல்ல, படிக்கிற பிள்ளைகளுக்கே பிரச்சனை இருக்கும். வீட்டுல ஏதாவது சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க,
அங்க போய் காலேஜ்லயும் ஸ்கூல்லயும் போய் யாராவது கேட்டாங்கன்னா என்ன வேணும் உனக்கு பாத்துக்கமா, எதுக்கு கோபப்படுறானே தெரியாது, கோபப்படுவோம். இந்த கோபம் எதனால உண்டாகுது அப்படின்னா வீட்டுல சமாதான குறைவு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்க வீடு சரியா இருந்ததுன்னா வெளியில நீங்க அழகா இருப்பீங்க, சமாதானமா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. அதுக்கு என்னங்க செய்யணும் அப்படின்னு சொன்னா சங்கீதம் 122:7 வாசி கேட்கலாம். சங்கீதம் 122:7 அதுக்கு என்ன சொல்யூஷன்? சங்கீதம் 122ஆம் அதிகாரம் அதுல 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உன்னுடைய அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஏசப்பாக வாக்குத்தத்தம் பண்றாரு. உங்க அலங்கம் அப்படின்னா உங்க வீட்டுல ஆண்டவர் குறிக்கிறாரு. உங்க வீடு மாட மாளிகைங்கிறார் ஆண்டவர். எங்க மாளிகையா? ஏன் வீடுங்களா? கூரை வீடுங்க. ஏசப்பா எங்க பிறந்தாருங்க? மாட்டு தொழுவத்துலதான். அவர் நினைச்சா ஏரோதுடைய அரண்மனையில பிறக்கலாமா வேணாமா? நினைச்சா பிறந்திருக்கலாம். ஆனா அவர் அங்கெல்லாம் போகல. சகல ஜனங்களும் வந்து பார்க்கணும்னு சொல்லிதான் ஆண்டவர் சின்ன இடத்துல இருந்தாரு. பெரிய பெரிய இடத்துக்கு நீங்க வந்து உள்ள உயர முடியுமா பர்மிஷன் இல்லாம? சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இப்ப நம்ம சபைக்கு யார் வந்தாலும் டக்குன்னு உள்ள வந்துடலாம். ஏன்னா குட்டி சபை. இதுவே பெரிய சபையா மாறுச்சுன்னா அங்க ஒரு வாட்ச்மேனை போட்டு என்ன பண்ணுவோம்? செக்யூரிட்டி கேமரா வச்சு என்ன பண்ணுவோம்? வாட்ச் பண்ணிட்டே இருப்போம். யாராவது உள்ள வரணும்னா அந்த உரிய நபர்கிட்ட ஊழியக்கார்ட்டியோ இல்ல அந்த இடத்தினுடைய பொறுப்பு யாராவது இருப்பீங்கல்ல, உங்களுக்கு நான் வெளியூர்ல இருக்கிறனால உங்ககிட்ட கேட்காம உள்ள ஒருத்தர் நுழைய முடியுமா? நுழையவே முடியாது. அப்போ இந்த மாதிரிதான் யோசனை பண்ணி ஏசப்பா என்ன செஞ்சாரு, எல்லா ஜனங்களும் என்னை வந்து பார்க்கணும், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் யாருக்கும் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சுதான் ஏசப்பா மாட்டு தொழுவத்துல பிறந்தாரு. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் பிறந்த இடம் தாங்க அலங்கம். அவர் பிறந்ததுதான் மாட மாளிகை. அப்ப என்னைக்குமே உங்க வீட்டை நீங்க குறைச்சு மதிப்பிடக்கூடாது. என்னடா சின்ன வீடா போச்சேன், கூரை வீடா போச்சேன். ஏசப்பா எங்க இருக்கிறாரோ அதுதான் பெரிய மாட மாளிகை. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இருப்பதாக அப்படின்ட்டு ஆண்டவர். அப்ப நிறைய பேர் வீட்டுல என்ன இல்ல? சமாதானமும் இல்ல, சுகமும் இல்ல. ஒரு சில வீட்டுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சமாதான குறைவை பார்த்துட்டோம். ரெண்டாவது மாறி மாறி வாத பலவீனம் வந்துகிட்டே இருக்கும். இதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? குழந்தைகள் வந்து வளரும் போது உடனே சளி பிடிக்கிறதும் உடனே வந்து இரும்பல் வர்றதும் காய்ச்சல் வர்றதும் ஓகே. பெரிய பெரிய ஆட்களுக்கு வந்து என்ன பண்ணுவீங்க சொல்லுங்களேன்? 35 வயசு 40 வயசு இருக்கவங்களுக்கு டக்கு டக்குன்னு சளி பிடிக்குது அப்படின்னா எதிர்ப்பு சக்தியே கொஞ்சம் கூட இல்ல. அந்த வீட்டுல சுகமே இல்லை. ஒரு வீட்டை நான் பார்த்தேன், எப்ப பார்த்தாலும் ஒருத்தருக்கு வந்துட்டா எல்லாத்துக்கும் வந்துருங்க. எல்லாத்தையும் போட்டு தட்டி எறிஞ்சிடும். ஃபோன் பண்ணுவாங்க. நாங்க எங்க வீட்டுக்காரும் நானும் இப்பதாங்க சுகம் போனோம், எங்க பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க, அட்மிஷன் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி இருக்கிறோம், தயவு செய்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னுவாங்க. ஆனா ஏசப்பா என்ன சொல்றாரு, நான் வாழ்ற வீட்டுல சமாதானமும் இருக்கும் சுகமும் இருக்கும். அப்போ ஏசப்பா இல்லாத வீட்டுல சமாதானம் இருக்காது, சுகம் இருக்காது. தெரிந்து கொள்ளுங்க அடையாளம். சரி, இந்த சமாதானத்தையும் சுகத்தையும் எப்படி வீட்டுக்கு வர வைக்கலாம் அப்படின்னா விலை கொடுத்து வாங்க முடியுமா? வாங்கவே முடியாது. எங்கேயுமே சமாதானத்தையும் சுகத்தையும் விலை கொடுத்து வாங்க முடியாது. அதே மாதிரி ஏசப்பாவை எப்படி வீட்டுக்கு கூப்பிடலாம்? எப்படி வர வைக்கலாம்? காணி கொடுக்குறேன்னு சொன்னா வந்துருவாரா? சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. வரமாட்டாங்க. ஆண்டவர் வரமாட்டாரு. ஊழியக்காரர் வந்தா வந்துருவாரா? இல்ல. என்னைக்குமே ஒரு ஊழியக்காரர் நீங்க வருத்தி கூப்பிட்டா கூட ஆண்டவர் வரமாட்டாரு. ஆண்டவர் சொல்றாரு, நான் எங்க இருக்கிறேனோ என் ஊழியக்காரன் அங்க இருக்க. அப்ப என்ன அர்த்தம் தெரியுங்களா? அதாவது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரங்க ஏசப்பா போனாதான் உங்க வீட்டுக்கு வர முடியும். ஏசப்பா பர்மிஷன் இல்லாம அந்த ஊழியக்காரங்க வர முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் அந்த பர்மிஷன் இல்லாம ஊழியக்காரங்க ஒரு சில பேர் வர்றாங்க. அவங்க எப்படிப்பட்ட ஊழியக்காரங்கன்னு எனக்கு தெரியாது, அவங்கள பத்தி நான் பேச விரும்பல. ஆனா கர்த்தருடைய பர்மிஷனோட நீங்க ஊழியம் செஞ்சு ஊழியத்துக்கு நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் தான் உண்டாகும். போன வாரம் ஆண்டவர் சொன்னாரு, நீ என்ன செய், சுரேஷ் பிரதர் வீட்டுக்கு போன்னு சொல்லி சொன்னாரு. நானும் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன் பல நாட்கள்.
வெளியில சொல்லலை. ஏன்னா போனே வந்து ஒரு டைம் பேச முடியாத சூழ்நிலை இருக்குமே, எப்படி வர்றதுன்னு யோசனை பண்ணுவோம். ஆனா அங்க போய் நின்று ஜெபிக்கணுங்கிறது மனசுல பாரம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா நம்மளாலதான் பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லி யோசனை பண்ணுவேன். ஆனா அதனாலதான் கேட்டேன், சிஸ்டர் வரலாமா, வாங்க அப்படின்ட்டாங்க. இனி என்ன பிரச்சனை வந்தாங்க, எனக்கு வந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னால் அவங்களுக்கு வரக்கூடாது நாங்க யோசனை பண்ணினோம். அல்லேலூயா. போய் போன வாரம் நல்ல சமாதானத்தோடு தேவன் ஜெபிக்க தந்தார், கிருபை தந்தார். நீ போ, நீ போற பண்ணி நான் போறேன்ட்டார் ஆண்டவர். அப்போ என்னைக்குமே தேவன் கடந்து போகிற ஸ்தலம் ஆசீர்வதிக்கப்படும். அதனாலதான் சொல்றேன், உங்க வீட்டுல சுகமும் சமாதானத்தை பெற்றுக்கொள்வது காசு, பணம், பேரு, புகழால பெற்றுக்கொள்ள முடியாது. அதுல என்ன சொல்யூஷன் அப்படின்னா, லூக்கா 19:5 வாசி கேட்கலாம். எப்படி சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் நம்முடைய வீட்டுல? லூக்கா 19:5. சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். யார் வந்து தங்குறாங்களாமா சகேயு வீட்டுலங்க? ஏசப்பா. வானங்களையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகி கர்த்தர் சொல்றாரு, நீ கீழே வா, நான் இன்னைக்கு உன் வீட்டுல தங்குறேன். அப்பா, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஊழியக்காரர் ஒரு வீட்டுல தங்குவதே மிகுந்த ஆசீர்வாதம்னா, அந்த ஊழியக்காரனை படைத்தவர், உருவாக்கினவர், உங்களை என்னை உருவாக்கினவர் வராருன்னா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுல பெரிய பெரிய ரூம் கட்டுறோம், ஜெப அறையை கட்டுறீங்களா? யோசனை பண்ணி பாருங்க. ஜெப அறை கட்டணும். இப்போ இயேசுவை அறியாத பிள்ளைங்க நிறைய பேர் என்ன செய்யறாங்க தெரியுமா? பூஜை அறைன்னு வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கிறீங்களா? முஸ்லீம்களுக்கும் ஒரு சில அறைகள் இருக்கு, இந்து ஜனங்களுக்கும் ஒரு அறை இருக்கு. அப்படி இருக்கும்போது கிறிஸ்த பிள்ளைகளுக்குள்ள இந்த காரியம் இல்லை. ஆண்டவருக்கு ஒரு சின்ன அறையை கூட கொடுக்க மாட்டேன்றோம். அந்த அறையும் இடிச்சு போட்டு இன்னும் பெருசா பாத்ரூமையோ இல்ல ஹாலையோ இல்ல பெட்ரூமையோ மாத்திக்கணும்னு நினைக்கிறோம். நான் ஒண்ணு சொல்றேன், எதற்காக இந்த ஜெப அறை அப்படின்னா, நீங்க தனிமையிலே தேவனோடு உறவாடுவதற்கு ஜெப அறை. பெட்ரூம்ல நீங்க வந்து ஜெபிக்க முடியாது. நீங்க தூங்குற இடம், அங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணீங்கன்னா பிள்ளைகளுடைய சத்தம் எழும்பும். அதாவது நான் வந்து யாருக்கு சொல்றேன்னா, நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு வீடு கட்டுவீங்க பெருசா, அப்ப நீங்க ஜெப அறையை நீங்க மறக்க கூடாது. இல்லதான் சிஸ்டர்? மறக்க கூடாது, நீங்க செய்யணும். சின்ன வீடா இருக்குதுங்க அப்படின்றீங்களா? சின்ன வீட்டுல நீங்க என்ன செய்யலாம், கட்டுக்கோப்பா ஏதாவது ஒரு இடத்த நீங்க ஒதுக்கி அந்த இடத்த பரிசுத்தம் பண்ணி நான் ஜெபிக்கிற இடம். ஒரு அம்மா சொல்லுவாங்க, வயது முதிர்ந்த ஒரு தாயார், அவங்க ரூம் வந்து அவங்க வீடு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான், இது இவ்வளவு கூட இருக்காது. ஆமா, இவ்வளவு கூட இருக்காது, இவ்வளவு தூரம் தான் இருக்கும். நாங்க உட்கார்ந்துருப்போம், நான் போய் ஒரு இடத்துல உட்காருவேன். அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடம் நான் ஜெபிக்கிற ஸ்தலம். என்னம்மா சொல்றீங்க? அங்கதான் படுத்திருப்பேன். காலையில ஆண்டவர் எழுப்பினோன்னு எந்திரிச்சு முழங்கால் போட்டு 2:30 மணி 3 மணிக்கெல்லாம் உட்கார்ந்துருவேன் ஜெபத்துக்கு. ஆண்டவர் பேசுவாரு. அப்போ எந்த இடத்தையும் நம்ம ஜெப அறையா மாற்றலாம். உங்களை தேவன் ஆசீர்வதிச்சு உயர்த்தும் போது தனி அறை வைக்க கற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்து உங்க கூட தங்குவேன். இயேசு எங்க தங்குவார்? பெட்ரூம் இல்லையா? இல்ல, ஜெப அறையில அவர் உலாவுவார். நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்பாக அவர் வந்து நிற்பார். நீங்கள் முழங்கால் பண்ணிட்டு கண்ணீர் வடிக்கும் போது கண்ணீரை ஏந்தும்படி தூதர்கள் நிற்கிறார்கள். சகையோ வீட்டுக்கு ஏன் ஆண்டவர் போகணும்? சொல்லுங்க பாப்போம். சகையோ வீட்டுக்கு ஏன் ஆண்டவர் போகணும்? சகையோ ஒரு பாவி, பாவம் செய்யற ஒரு மனுஷன். ஆனா ஏசப்பா அவன் வீட்டுக்கு போறாராம். ஏன் போறாரு? என்ன ரீசனா இருக்கும்? தேடினான், வாஞ்சை இருந்தது, அவனுக்கு விருப்பம் இருந்துச்சு. வசனம் சொல்லுது பாருங்க, 3வது வசனத்தை வாசி கேட்கலாம். லூக்கா 19:3. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். பாருங்க, போதும். இயேசு எப்படிப்பட்டவரோ. இன்னைக்கு ஏன் நிறைய கிறிஸ்தவங்க வீட்டுக்கு ஏசப்பா வரமாட்டேங்கிறார் அப்படின்னா, ஏசப்பா எப்படிப்பட்டவர்னு சொல்லி ஆலயத்துக்கு வந்து பார்க்க வர்றதில்ல. பெரிய பெரிய ஆலயங்களை போய் பார்த்தா கெட் டுகெதர் மாதிரி வாரம் முழுசு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு 7வது நாள்ல ஹாய். சர்ச்சுக்குள்ள வரும்போது பெரிய சர்ச்சா இருக்கும்.
உள்ள வரும்போதே போனை நோண்டிக்கிட்டு வர்றது, சீப்பை வச்சு சீவிட்டு வர்றது, பைபிளும் கையில இருக்காது, ஒன்னும் கையில இருக்காது. உள்ள வரும்போதே ஃப்ரெண்டு கிட்ட ஹாய் ஹாய் ஊயில வெளியில வச்சுக்கோ. என் கண்மணி பட்டாங்க நான் சொல்லுவேன், நீ ஹாய் பேசுற ஊய் பேசுற வெளியில போய் பேசு. நீ ஆண்டவரை தேடி வருகிற ஸ்தலத்துல நீ ஜனங்களை தேடி வரக்கூடாது. இங்க சகையோ இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படி, அறிந்து கொள்ளும்படி, உணரும்படி அவன் தேடி வந்ததுனாலதான் ஏசப்பா அவன் வீட்டுக்கு வந்தாரு. இன்னைக்கு நிறைய பேருடைய வீட்டுக்கு ஏன் ஏசப்பா வர்றது இல்லைன்னா, ஒண்ணு வரும்போது உறவினர்களை பார்க்க ஆலயத்துக்குள்ள வராங்க, இது தவறு. ரெண்டாவது ஆலயத்துக்கு வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, வேண்டாத வெறுப்பா வருவாங்க, இது தப்பு. ஆண்டவர் வரமாட்டார் ஏசப்பா உங்க வீட்டுக்கு. அடுத்தது மூணாவது, ஊழியக்காரரை பார்க்கறதுக்காகவே வருவாங்க. அந்த ஊழியக்காரர் தான் பெருசா தெரிவார். அல்லேலூயா. அந்த பாஸ்டர் தான் பெருசா தெரிவார். பாஸ்டர் சொல்லிட்டா, இன்னைக்கு எத்தனை பேர் தெரியுமா, பாஸ்டர் சொல்லிட்டாங்க, ஊழியக்காரர் சொல்லிட்டா அப்படியே கண்மூடித்தனமா செய்யறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் பார்த்திருக்கிறேன். ஒரு சமயம் என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்க சொன்னா போதும், இது நான் சொன்னா போதுமா? நிறைய பேர் நான் பார்த்திருக்கிறேன். கண்மூடித்தனமா ஒன்னே ஒண்ணு எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா, எவ்வளவு பெரிய காரியம். அவங்க நீங்க சொல்லுங்க பிரதர், நீங்க சொல்லுங்க, நீங்க சொன்னீங்கன்னா நான் பண்ணிடுறேன் ஓகே அப்படின்வாங்க. நான் யோசிப்பேன், நான் சொல்லி நீங்க பண்றதா? முதல்ல நீங்க முழங்கால் போட்டு ஜோப் பண்ணுங்கன்னு. எதுக்கு? மேல சிக்க வைக்கிறதுக்கா? ஆண்டவர் கேட்பாரு, டே நீ ஆண்டவரா நான் ஆண்டவரா? இல்லையா? இந்த ஒரு வார்த்தையை சொன்னா நமக்கு அப்படியே குப்புன்னு ஆயிருது இல்ல. பாஸ்டர் நீங்க சொல்லுங்க பாஸ்டர், நீங்க வாங்க பாஸ்டர் அப்படின்னு அப்படியே பெரிய ஆளா நிவசிக்கிறாங்கப்பா. ஆண்டவர் பாப்பாரு, டே உன்னை சிரித்து போகும்படி செஞ்சிடும், அடிச்சு தூக்கி போட்டுருவாரு என்னைய. நான் சொல்லுவேன், என்னை விட ஒருத்தர் பெரியவர் இருக்கிறாரு. இல்ல பிரதர் நீங்க சொல்லுங்க பிரதர். தப்பு பண்ணாதீங்க, ஆண்டவர் இங்க இருக்கிறாரு, தேவனுக்கு தான் மகிமை. நான் ஜெபம் பண்றேன், அவங்க ஜெபிக்க வரல அப்படின்னு நான் சொல்லுவேன், நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் பண்ணி ஏசப்பா என்ன சொல்றாரோ அதன்படி நம்ம ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுக்கலாம். அப்படிதான் என்னுடைய வழக்கம். என்னைக்குமே யாருக்கும் நான் எந்த ப்ராமிஸும் சொல்லி அவங்களை டைரக்டா வழி நடத்துறது கிடையாது. கர்த்தர் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்ப என்னைக்குமே தெரிந்து கொள்ளுங்க, உங்க வாஞ்சை எங்க இருக்கணும் அப்படின்னா, ஆலயத்துக்கு வரும்போது, தேவனை தேடி வரும்போது அவர் எப்படிப்பட்டவரோ, இன்னைக்கு என்னிடத்துல என்ன பேச போகிறாரோ, என்னிடத்துல என்ன விளம்ப போகிறாரோ, என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்க போறாரோ ஏசப்பான்னு சொல்லி நீங்க உங்க வீட்டுல இருந்து கிளம்பி வந்தீங்கன்னா என்ன செய்வார் தெரியுமா? ஆண்டவரு வா இன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு தங்குறேன். எத்தனை பேருக்கு ஏசப்பா உங்க வீட்டுக்கு வரணும்? கைகளை வீட்டுக்கு பார்ப்போம். அல்லேலூயா. அப்ப எப்படி வரணும்? எப்படி வரணுங்க? எப்படி வரணும்? வாஞ்சையா தேடி வரணும். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு சில ஊழியக்காரங்களுக்கு வசனம் சொல்லுது, எண்ணெய் பூசி தலைக்கு உன்னுடைய பலவீனத்தை வெளியில காமிக்காம நீ உன் பலத்தை வெளியே காமி. உன் பலவீனம் உள்ள அவங்களால பலவீனம் பயங்கரமா இருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் பாருங்க, ஐசக் பிரதருடைய பலவீனம் கால் பயங்கர வலி. இங்கிருந்து, அதாவது கால் வலின்னா சர்வசாதாரணம் இல்ல, இந்த இடத்துல இருந்து எலும்பு, 2 எலும்புல இருந்து வலி இப்படி ஃபுல்லா இருக்கு. அவருக்கு இன்னும் கொஞ்சம் இருக்கு இந்த ப்ராப்ளம். அவர் காலை ஆட்டிக்கிட்டே இருந்தாரு. எனக்கு அது தெரிஞ்சு போச்சு. நான் நீ கேட்டேன், பிரதர் நம்ம ஜோம் பண்ணமில்ல அவருக்காக, ஆனா பலவீனத்தை வெளி சொன்னாரா? சொல்லவே இல்லை. ஊழியக்காரர் மாத்திரமல்ல, நீங்களும் கூட உங்களுக்கு இருக்கிற பலவீனத்தோடய ஆண்டவரை தேட வரணும். ஆண்டவர் சொல்றாரு, உன் பலவீனத்தில் என் பலம். நீங்க பலத்தோட வரும்போது ஆண்டவர் எதுக்கு உங்களுக்கு பலத்தை தரணும்? சொல்லுங்களேன், தரணுமா? அவசியம் இல்லை. இல்ல, பலவீனமா இருக்கும் போதுதான் ஆண்டவர் பலத்தை தருவாரு. குறைவா இருக்கும் போதுதான் ஆண்டவர் உங்களுக்கு நிறைவை தருவாரு. அப்போ உங்க பலவீன நாட்கள்ல தேவனை அதிகமா தேடணும், உங்க குறைவான நாட்கள்ல தேவனை அதிகமா தேடணும். நீங்க வாஞ்சையா சகையு போல வந்தீங்கன்னா ஏசப்பா என்ன செய்வாருன்னா, வா உன் வீட்டுக்கு வரேன்றுவார். நீங்க எப்படி தேடணும் ஏசப்பாவை? வாஞ்சையா தேடணும். கடைசியில பாருங்க, அதே அதிகாரத்துல ஒரு வசனம், 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 9, இயேசு அவனை நோக்கி 19:9 லூக்கா 19:9.
ஆமென். வீட்டுக்கு வந்த உடனேயே ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்ச நேரத்துல சகேயு சமாதானத்தை பெறுகிறார். சமாதானம் இல்ல, அதனாலதான் சகேயு ஆண்டவராக இயேசுவை தேடி வந்ததே மெயின் ரீசனே சமாதானம் இல்ல. அவர் ஒரு டாக்ஸ் கலெக்டர், எல்லாமே இருக்குது, கையை தட்டின வேலைக்காரங்க வருவாங்க, ஆனா சமாதானம் இல்ல. சமாதானம் இல்லாத சகேயு என்ன செய்யறாரு, தேடி வராரு. ஏசப்பா சொல்றாரு, நீ மரத்து மேல நிக்க வேண்டாம், நீ கீழே வா, நான் வீட்டுக்கு வரேங்கிறாரு. வீட்டுக்கு வந்த உடனே சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுகிறார் சகேயு. ஏதாவது விலை கொடுத்தாரா ஆண்டவருக்கு? ஏதாவது லஞ்சம் கிஞ்சம் கொடுத்தாரா? கம்பளி விரிச்சாரா? ஷால் போத்துனாரா? ஆண்டவரே நீங்க வந்தாதான் ஆசீர்வதிக்கப்படுவேன் சொன்னாரா? இல்லவே இல்லை. நீங்க தேடி வரும்போது ஏசப்பாவை வாஞ்சையா நீங்க தேடி வாங்க. அவர் உங்க வீட்டுக்கு வந்துட்டாருன்னா உங்க வீடு எப்படி இருக்கும்? சமாதான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும். ஆண்டவர் சொல்லுவாரு, இன்றைக்கு இந்த வீடு ரட்சிப்பு பெற்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிதாங்க நீங்க சமாதானத்தை வாங்க முடியும் ஏசப்பாட்ட. ரெண்டாவது, உங்க வீட்டுக்குள்ள சுகம் இருக்கணும் இல்ல, அதை நம்ம பார்த்தோம்ல. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன்னுடைய அரண்மனைக்குள்ளே சுகமும் தங்கி இருப்பதாக. அப்போ சுகத்துக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி பார்த்தா, மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 14-15 வாசி கேட்கலாம். மத்தேயு 8:14-15. ஆமென். எவ்வளவு அழகான வசனம் பாத்தீங்களா? ஏசப்பா ரெண்டாவது உங்க வீட்டுக்கு வந்தாருன்னு என்ன நடக்கும் தெரியுமா? சுகத்தை கொடுப்பாரு. சகை வீட்டுல சமாதானத்தை கொடுத்தாரு. இங்க பேதுருவுடைய வீட்டுக்கு போறாரு ஏசப்பா. பேதுரு வீட்டுக்குள்ள போனோன்னு உள்ள நுழைஞ்சோன்னு பார்த்தா மாமி, பேதுருவுடைய மாமி என்ன செய்யறாங்க? சுகவீனமா படுத்த படுக்கையா இருக்கிறாங்க. ஜுரம். ஜுரம்னா என்னங்க? சர்வசாதாரணமான காய்ச்சல் இல்ல, விடாப்பிடியான காய்ச்சல். விடாப்பிடியான காய்ச்சல், மரணத்துக்கு ஏதுவா இந்த ஜுரம். ஜுரம் வந்து நிறைய பேர் செத்து போயிருக்காங்க தெரியுங்களா? இந்த நாட்கள்ல நிறைய மருந்து வந்துருச்சு. ஆனா அந்த நாட்கள்ல, அந்த காலத்துல மருந்து அவ்வளவு சுலபமா கிடையாது. ஜுரம் வந்ததுன்னா படுத்த படுக்கதான் செத்தும் போயிருவாங்க. ஆமாவா இல்லைங்களா? நிறைய பேருடைய வாழ்க்கை. ஏசப்பா அங்க போய் என்ன செய்யறாரு? பேதுரு வீட்டுக்குள்ள நுழைகிறாரு. அந்த மாமி ஜுரத்துல படுத்திருக்கிறாங்க. போய் கைய தொடராரு. அந்த அம்மா உடனே சுகத்தை பெற்று என்ன செய்யறாங்க? அந்த அம்மா, வேதம் சொல்லுது, எழுந்து அவங்களுக்கு பணிவிடை செய்ய போயிட்டாங்களாம். அதாவது காய்ச்சல் விட்டோன 2 நாள் 3 நாள் என்ன நடக்கும்? ஐயோ சூப்பா சோதர ஆண்டவரே, காட்டுக்கால் சூப்பா கொடுங்க, பூஸ்டா கொடுங்க, காம்ப்ளானா கொடுங்க, பிரியாணியா போடு, என் வாயே செத்து போச்சு, இன்னைக்கு தான் கொஞ்சம் நல்லா இருக்குது அம்மா. அல்லேலூயா. ஆனா இங்க வசனம் சொல்லுது, அதாவது டாக்டர் மருந்து மூலமா கொடுக்கிற விடுதலைக்கும் ஏசப்பா கொடுக்கிற விடுதலைக்கும் வித்தியாசம் உண்டு. மருந்து கொடுக்கிற விடுதலை 2 நாள் ஆனாலும் 3 நாள் ஆனாலும் கொஞ்சம் விடாது, அப்படியே கொஞ்சம் அலுப்பாவே இருக்கு பிரதர் சொல்லுவீங்க. 10 நாள் ஆனாலும் காய்ச்சல் விடவே இல்லைங்க, 7-8 நாள். அது ஒண்ணு கொஞ்சம் அப்படியே காமிக்குது. என்ன காமிக்குது? மாத்திரை தான் உங்க மூலமா காமிக்குது. நான் ஒரு குடும்பத்தை சந்தித்தேன். அந்த குடும்பத்துல மாத்திரையே கதியா இருக்கிறாங்க. 7-8 பேர் அந்த குடும்பத்துல, சகோதரிமார்கள். அவங்க குடும்பம் 8 குடும்பங்கள் இருக்கு, 7 குடும்பங்கள் இருக்கு. நான் சொல்றது 7-8 நபர் அல்ல, 7-8 குடும்பங்கள். எல்லாரும் மாத்திரைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கப்பா. எனக்கு அடிச்சுக்கிட்டேன் நான். ஏசப்பா இவங்களை எல்லாம் எரிச்சிங்க ஆண்டவரே. அங்க உங்க வீட்டுல சுகம் இருக்கணும்னா ஏசப்பா வந்தா சுகத்தை பெறுவீர்கள். பேதுருவுடைய மாமியை தொட்டது போல உங்களை தொடுவார். இன்ஸ்டன்டான விடுதலை. இன்ஸ்டன்ட் காஃபி பார்த்திருக்கீங்களா? இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி இன்ஸ்டன்ட் விடுதலை உங்களுக்கு வேணும்னா நீங்க ஏசப்பாவை உங்க வீட்டுக்கு வர வைக்கணும். ஏசப்பா எப்படி வீட்டுக்கு வருவாருன்னா, நீங்க வாஞ்சையா அவரை பத்தி நீங்க தேடும் போது ஆண்டவர் வருவார். எப்படி தேடலாம்? ஆலயத்துல மாத்திரம் இல்ல, உங்க வீட்லயும் தேடலாம். எப்படி தெரியுங்களா? வசனத்தை வாசிக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளோ உங்க வீட்டுல உட்கார்ந்து வசனங்களை நீங்க வாசித்து தியானிக்கிறீங்களோ, ஜெபம் பண்றீங்களோ, அந்த வீட்டுக்கு ஏசப்பா வந்துருவாரு. வேற யாரும் வர வேண்டாம். ஏசப்பா வந்துட்டாருன்னா சமாதானத்தை பெறுவீர்கள், சுகத்தை பெறுவீர்கள். கடைசியா ஒரு காரியத்தை நான் சொல்லி ஜெபித்து கிளம்ப விரும்புறேன். சங்கீதம் 147:13 வாசி கேட்கலாம். சங்கீதம் 147:13.
அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, ஆண்டவர் என்ன செய்யறாரு? அடுத்தது வாசல்களுடைய தாப்பாள்களை பலப்படுத்துறாரு. ஆண்டவர் வந்தாருன்னா பிள்ளைகளை பாதுகாக்கிறார். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு எது ரொம்ப ஸ்ட்ராங்கா போடுவாங்க? பேஸ்மெண்ட். ஓகே, என்ட்ரன்ஸ் கேட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். கதவு பூட்டெல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். கதவை பூட்டாம படுப்பீங்களா என்ன? ஜாக்கி இருக்கான்னு படுத்துருவீங்களா? அவன் நல்லா தூங்கிடுவாங்க. திருட்டு பையன் யார் வந்தாலும் அப்புறம் தெரியாது. அவன் கொரட்டை விட்டு நாய்கள் கொரட்டை விட்டதை நான் நேரில் பார்த்தேன். புஸ்ஸு புஸ்ஸுன்னு. எங்கள் வீட்டு ஆளு மத்தியான நேரத்தில் ரொம்ப வெயிலாக இருக்கான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே விட்டுருவோம். வீட்டுக்குள்ளே விட்டுட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு நாள் நானும் நான்சியும் பெட்ரூம்ல படுத்துட்டோம். ஊழியத்தை முடிச்சுட்டு வந்துட்டு இவனை ஹாலில் விட்டு ஃபேனை போட்டு விட்டேன். ஃபேன் எல்லாம் ஐயா தூங்க மாட்டார், ஃபேன் வேணும். ஃபேனை போட்டு விட்டோன்னு நடு ஹாலில் அப்படியே சாஞ்சம் வந்தான். அப்படியே புஷ்ஷுன்னு படுத்துட்டான், ஆள் படுக்கிற மாதிரி. நம்ம ஆள் டாம், ஜெர்மன் ஷெப்பர்டு. படுத்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அவன் வெளியே போகணும்னு நினைச்சான்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கதவை ஃபுல்லாக அடைக்காம லைட்டாக கேப் விட்டுருந்தேன். கேப் விட்டு நான் படுத்துட்டேன், பெட்ரூமை லாக் பண்ணிட்டு. இவன் யார் வந்தா யார் போனான்னு தெரியல, இவன் பெப்பரப்பா நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். அப்புறம் நமக்கு திடீர்னு நினைச்சு பார்த்தா, டேய் என்னடா இப்படி தூங்குற, தட்டினா எழும்பல. கொஞ்ச நேரம் கழிச்சு டேய் அப்படிங்கிற இப்படி இப்படி நினைச்சு குளிக்கிட்டு போறான். அப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நாய்கள் வளர்க்கிறது இந்த காலத்துல அதுகளுக்கு நம்ம வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குற மாதிரி போச்சு. அதுக்கு நமக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கல. நான்சியை தெரிவிட்டு அவன் உள்ள போவான். என்னமோ அவன் வீடு மாதிரி அவன் போவான் உள்ள. காலையில் அப்படியே வெட்டி முடிச்ச மாதிரி நேரம் காத்துக்கிட்டு இருப்பான், எங்கடா ஆளை காணவே அப்படின்னு. இதை நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம நாய்க்குட்டி வளர்க்குறோம், வாட்ச்மேனை வளர்க்குறோம். ஆனா அவங்க வந்து வாட்ச்மேனை வளர்க்கல, வைக்கிறோம். ஆனா வேலை சரியா செய்வாங்களான்னு தெரியாது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னா வாசல் தாழ்பால பலப்படுத்துவேன். அது என்ன தாப்பால் தெரியுங்களா? அது திருடனுக்கும் ஆண்டவர் வந்து தப்பு வைக்கிற தாப்பாளா இருக்கும், பிசாசையும் விரட்டி அடிக்கிற தாப்பாளா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, பிசாசுக்கு இடம் கூடாதுங்கள்னு சொல்லி. எந்த வீட்டுல நீங்க வந்து ஜெபம் பண்ற வீடா மாறுதோ அந்த வீடு தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். இயேசு வருவாரு. இதையும் நான் வந்து அடையாளபூர்வமா சொல்லிட்டு நான் கிளம்புறேன். அதை மட்டும் வசனத்தை மட்டும் வாசிச்சு நம்ம ஜெபிச்சு கிளம்ப போறோம். லூக்கா 24 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். 13, 14, 15. லூக்கா 24, 13, 14, 15. அடையாளமா நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. லூக்கா 24, 13, 14, 15. ஒருவரோடு ஒருவர் இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போறாரு. இங்கே கவனிங்க, ஏசப்பான்னு சொல்லி கூப்பிடல. என்ன செய்யறாங்க, 2 சீஷர்கள் ஒரு கிராமத்திலிருந்து கிளம்பி இன்னொரு கிராமத்துக்கு போறாங்க. எருசலேம்ல இருந்து கிளம்பி எம்மாவுங்கிற பட்டணத்துக்கு நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. நடந்து போகும்போது ஏசப்பாவை பத்தி பேசிட்டு போறாங்க. பேசிட்டு போக போக 3வது ஒருத்தர் ஜாயின் ஆகுறாரு. யார் அது? இயேசு அவர்தாமே அவர்களோட கூட சேர்ந்து நடந்து போகிறார் அவர் வீட்டுக்கு. இங்க ஏசப்பானெல்லாம் கூப்பிடல, முழங்கால் போடல. ஏசப்பாவை குறிச்சு பேச ஆரம்பிச்சோன்னா இறங்கி வந்துட்டாரு. நீங்க ஒண்ணும் இல்ல, பிராக்டிக்கலா யோசனை பண்ணுங்க. நீங்க 4 பேர் இருக்கிறீங்க, நானும் நான்சி இங்க உள்ள உட்காந்து, நீங்க 4 பேரும் அங்கிருந்து நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. சத்தமா நான் என்ன பண்றேன், சார்லதா சிஸ்டர் பத்தி உங்களுக்கு தெரியுமாப்பா அப்படின்னு பேசுறேன். அவங்க என்னமோ பேசிட்டு போறாங்கன்னு போயிருவீங்களா? என்ன செய்வீங்க? என்னடா நம்மளை பத்தி பேசுறாங்க, லதா சிஸ்டர் பத்தி எனக்கு தெரியுமாப்பா அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? இருங்க, என்னை பத்தி எதோ பேசுறாங்க, என்ன பண்ணுவீங்க? போயிட்டு இருக்கவங்க நேரம் என்கிட்ட தானே வருவீங்க. இப்படிதான் ஏசப்பா வர வைக்கணும். ஏன் ஏசப்பா உங்க வீட்டுக்கு வரலைன்னா ஏசப்பா பத்தி வீட்டுல பேச மாட்டேன்றீங்க? ஹல்லேலூயா. வீட்டுல பிக் பாஸ் ஓடும், காமெடி ஓடும், சினிமா பாட்டு ஓடும். சினிமா பாட்டு ஓடுற இடத்துல ஏசப்பா வருவாரா?
பிக் பாஸ் ஓடுற இடத்துல ஏசப்பா வந்துருவாரா? இப்போ நீங்க பிக் பாஸ் எல்லாம் பாக்குறீங்களான்னு தெரியல, உங்களை சொல்லல, தப்பு. ஒரு சில பேர் பாக்குறவங்க இருக்கிறாங்க இல்லையா? அப்போ பிக் பாஸ் பாக்குறவங்க வீட்டுக்கு அந்த நடிக்கிற நபர் வந்துருவாரா என்ன? அவரை வர வைக்கிறதுக்கு நீங்க 50,000 கொடுக்கணும். 1,00,000 50,000 கொடுத்தாதான் வருவாங்க. ஆமாவா இல்லைங்களா? சொல்லுங்களேன், உண்மைதானங்க? ஆனா ஏசப்பா வர வைக்கிறதுக்கு நீங்க ஒரு காசு கொடுக்க வேண்டாம். அவரை பத்தி பேசினா போதும், உங்க வீட்டுக்கு வந்துருவார். எப்படி பேசலாம் அப்படின்னா, குடும்ப ஜெபத்துல பேசலாம். குடும்ப ஜெபத்துல பேசலாம். அந்த வீட்டுல நீங்க தனிப்பட்ட ஜெபத்தை செய்யணும், நீங்க பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும். கடைசியா இரவு நேரத்துல குடும்பமா சேர்ந்து ஜெபிக்கணும். அவ்வளவுதான், க்ளோஸ் பண்ணிடலாம். கவனிங்க, ஏன்னா முடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு. அப்போ குடும்பமா சேர்ந்து நீங்க ஜெபம் பண்ற பழக்கத்துக்கு வந்துட்டீங்கன்னா என்ன செய்வீங்க? ஏசப்பாவை பத்தி பாட்டு பாடுவீங்க. ஆமாவா? எல்லா பாட்டுமே ஏசப்பா சம்பந்த பாட்டு தான். 2வது வசனம் வாசிக்கணும். யாஷ்மின் நம்ம யஷ்வந்த் தானே, ஒரு நாள் யாஷ்மின், ஒரு நாள் யஷ்வந்த், ஒரு நாள் பிரதர், ஒரு நாள் சிஸ்டர், அப்படி மாத்தி நீங்க வாசிக்கும் போது அவர் வசனத்தை வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, நான் வசனமா இருக்கிறேன்னு சொல்லி. அப்ப அவர் வார்த்தையை சொல்லும் போது நீங்க என்ன செய்வீங்க? அவர் ஓடி வந்துருவார். ஏன்னா நம்மளை பத்தி ஏதோ பேசுறாங்க. வீடு ஆசீர்வதிக்கப்படும். எப்படி வீட்டுக்கு ஆண்டவரை வர வைக்கலாம்னா இப்படிதான் வர வைக்க முடியும். அவர் என்ன பண்றாரு பாருங்க, அதை மட்டும் பார்க்கலாம். அதே அதிகாரத்துல எடுத்துக்கிட்டே போறீங்களே, அதை முடிச்சுட்டேன், நோட்டே நான் மூடி வைக்கிறேன்பா. லூக்கா 24ஆம் அதிகாரத்துல 29வது வசனத்தை வாசிக்கலாம். நோட்டை மூடி வச்சுட்டேன், அவ்வளவுதான். 29 அதே அதிகாரம் 24, 29. அவர்கள் அவரை நோக்கி, 3வது நபரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கீரும். பாருங்க, நல்லா கவனிங்க, மூடி வச்சிடாதீங்க. ஒரே ஒரு பகுதி, இது ஏசப்பான்னு தெரியல. இந்த 2 பேருக்கும் 3வது நபரை ஒருத்தர் ஜாயின் பண்ணி வந்தார் இல்லைங்களா நடந்து போகும்போது. இந்த 2 பேர்த்துக்குமே இவர்தான் ஏசப்பான்னு தெரியவே இல்லை. ஆனா என்ன சொல்றாங்க? சாயந்தரம் ஆயிடுச்சு, நீங்க அவ்வளவு தூரம்லாம் போக வேண்டாம், எங்க வீட்டுல தங்கி இருந்துட்டு காலையில போங்க வாங்க அப்படின்னு. இந்த 3வது நபர் உள்ளேயும் போகிறார். உள்ள போன என்ன நடக்குது? 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு இயேசுவை அறிந்தார்கள். உடனே இயேசு அவர்களுக்கு மறைந்து விட்டார். பாத்தீங்களா? அப்ப உள்ள கூப்பிட்டு வச்சது யாருன்னு பார்த்தா இயேசு. அவர் என்ன செய்யறாரு? உள்ள வந்து அப்பத்தை பிட்டு ஆசீர்வதித்து அவங்களுக்கு கொடுக்கிறாரு. 30ஆம் வசனம் சொல்லுது, ஆசீர்வதிச்சு அதாவது உங்க உணவையும் உங்க தண்ணீரையும் ஏசப்பா ஆசீர்வதிச்சுட்டாருன்னா, அல்லேலூயா. அக்வாஃபினாவே தேவையில்லை சிஸ்டர். என்ன தண்ணி குடிச்சாலும் உங்களுக்கு சேதம் வராது. என்ன சாப்பிட்டாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏசப்பா வீட்டுக்கு வந்தா எவ்வளவு ஆசீர்வாதம். இப்ப சொல்லுங்க, யார் வேணும்? எம்எல்ஏ வேணுமா? எம்பி வேணுமா? பிரைம் மினிஸ்டர் வேணுமா? இல்ல அவங்க எல்லாத்தையும் உருவாக்கின ஏசப்பா வேணுமா? அவரு தானே வேணும். நான் சிம்பிளா சொல்றேன், ஏசப்பாவை வர வைக்கிறதுக்கு நீங்க ரத்தத்தை கொடுத்தாலும் வரமாட்டாரு, காணிக்கை இறைச்சாலும் வரமாட்டாரு. அதுக்கு என்ன செய்யணும்னா, நீங்க உங்க தனிப்பட்ட முறையில ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், குடும்ப ஜெபத்தை நீங்க நடத்த வேண்டும். ஒருவேளை உங்க வீட்டுல குடும்ப ஜெபம் நடக்காம இருந்துச்சுன்னா தயவு செய்து சீக்கிரமா குடும்ப ஜெபத்தை ஆரம்பிங்க. இப்போ ஒரு ஆள் கூட்டாய் விட்டுருச்சு. குடும்ப ஜெபத்தை ஆரம்பிங்க. குடும்ப ஜெபம் எங்க நடக்குதோ, ஏசப்பாவை பத்தி உங்க வீட்டுல நீங்க பேசுனீங்கன்னா ஆண்டவர் உடனே கூட வந்துருவார். பிரயாணப்படும் போது நிறைய பேருடைய கார்ல சினிமா பாட்டு தான் ஓடுது. சினிமா பாட்டு போடும்போது ஆண்டவர் உங்க கார்ல வந்து நிக்க முடியாது, பைக்ல உட்கார முடியாது. ஆனா ஏசப்பா பத்தி நினைச்சுக்கிட்டு ஏசப்பா பத்தி பேசி அந்த மாதிரி பாட்டு போட்டீங்கன்னா என்ன செய்வார் தெரியுமா? காருக்குள்ள ஏசப்பா வந்துருவாரு, பைக்ல ஏசப்பா வந்து உட்கார்ந்துக்குவாரு. அது நிமித்தம் என்ன நடக்கும் தெரியுமா? விபத்துல இருந்து கர்த்தர் நம்மை தப்புவிப்பார். அவர் இருக்கும்போது நமக்கு ஒரு சேதம் வராது. நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, இந்த உலகத்துல நீங்க நல்லா வாழணும்னா, நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா ஏசப்பாவை நீங்க உங்க கிட்ட வர வைக்கணும். அதுக்கு என்னெல்லாம் செய்யலாம்னு சொல்லி உங்க மைண்ட்ல யோசனை பண்ணி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவர் வந்துருவாரு. அவர் வந்துட்டா உங்களை பாதுகாத்து உயர்த்தி பலப்படுத்தி ஆசீர்வாதமாய் நடத்துவார். என் இயேசு காரியம் அவராலே வாய்க்கும். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? செய்யுங்க. தயவு செய்து நான் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு நீங்க செய்யுங்க. நான் உங்களை வேற எதுவும் செய்ய சொல்லல.
ஏசப்பாவை கூப்பிடுங்கன்னு தான் சொல்றேன். கூப்பிட்டு தான் பாருங்களேன், எவ்வளவு ஆசீர்வாதம் தெரியுமா. ஏசப்பா உங்க வாழ்க்கையில உங்க வீட்டுல வந்தா ஜெபிக்கலாமா? கண்களை மூடி இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி இன்னைக்கு கூப்பிடுங்க. ஆண்டவரே, ஏசப்பா சகைய வீட்டுக்கு போனது போல இன்னைக்கு என் வீட்டுக்கு வாங்க ஏசப்பா, இன்னைக்கு என் வீட்டுக்கு வாங்க. ஏன்னா நிறைய பேர் காரியம் சித்தி கைகூடி வரணும்னு சொல்லி காரியத்துக்காக யார் யாரையோ பார்க்குறோம், எங்கெங்கயோ போறோம். அதெல்லாம் விட்டுருங்க. இன்னைக்கு ஏசப்பாவை பார்க்க வாங்க. இன்னைக்கு இயேசு ராஜாவை பார்க்க வாங்க. கர்த்தர் பெரியவராக இருக்கிறார், கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகையோ போல இதோ இயேசு எப்படிப்பட்டவரோ என்று வாஞ்சையாய் வருகிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து, கர்த்தர் நீர்தாமே அவர்களை நிரப்பி ஆசீர்வதியும். கர்த்தர் நீர்தாமே அவர்களை தொடும் சுவாமி, தொடும் 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 தகப்பனே, தொடும். உம்முடைய வல்லமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், உம்முடைய ரட்சனை இறங்கட்டும். தொடும் சுவாமி, தொடும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில். அது மாத்திரமில்லப்பா, இதோ பேதுருடைய மாமி வீட்டுக்கு, ஆண்டவரே பேதுருடைய வீட்டுக்கு கடந்து போகும்போது மாமியை சுகப்படுத்தினீங்கல்ல, இன்னைக்கு உங்க பிள்ளைங்க வீட்டுக்கு போய் சமாதானத்தையும் சுகத்தையும் இயேசுவின் நாமத்தில் கொடுங்கப்பா, ஆசீர்வதிங்க ஏசப்பா. இதோ எம்மாவுங்கிற பட்டணத்துக்கு 2 பேர் கடந்து போகும் உண்மை குறித்து பேசும்போது, ஆண்டவரே நீரும் பிரயாணப்பட்டீரே, நாங்க பிரயாணப்படும் போதெல்லாம் உண்மை குறித்து பேச, உண்மை குறித்து ஆண்டவரே தகப்பனை பாட்டு பாடும் போது எங்க கூட பிரயாணப்படுங்க, எங்க பிரயாணத்துல எங்க கூட வாங்க ஏசப்பா. அது மாத்திரமில்ல தகப்பனே, இதோ எங்க வீட்டுக்குள்ள வந்து எங்களுக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க ஏசப்பா. எங்க வீட்டை நிரப்புங்க ஏசப்பா. எங்க வீடு இருளா இருக்குது, வெளிச்சமாக மாறட்டும், வெளிச்சமாக மாறட்டும். எல்லா காசும் தங்கட்டும், தேவையில்லாம காசு வெளியே போகுது. இயேசுவின் நாமத்தில் நாங்க சம்பாதிக்கிற காசு எங்க வீட்டுல தங்கணும்னா நீங்க வரணுமே, நீங்க வரணுமே. வாங்க ஏசப்பா. உடைய பிள்ளைங்க கூப்பிடுறாங்க ஆண்டவரே, இதோ உடைய பிள்ளைங்க கூப்பிடுற பிள்ளைகளுடைய வீட்டுக்கு கடந்து போவீராக ஏசப்பா. கடந்து போங்க. வாஞ்சையால் கூப்பிடுகிற உடைய பிள்ளைகள் வீட்டுக்கு கடந்து போய் சமாதானத்தை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, பொருளாதாரத்தை ஆசீர்வதித்து, ஆண்டவரே அவர்களை பாதுகாத்து பலப்படுத்தி, பிரயாணங்களை ஆசீர்வதித்து, இதோ உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டான சகலத்தையும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. நீர் அப்படி செய்கிற அன்பிற்காய் கொடாபோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்போ உங்களை தாழ்த்துறோம், அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சின்ன அறிவிப்புகள் மாத்திரம் நாம் வாசித்து